வணக்கங்க, காலை வணக்கங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தினமலருடைய குறுக்கெழுத்து போட்டி பார்க்க போகிறோம். இன்னும் சால்வ் பண்ண ஆரம்பிக்கல. இன்றைக்கி டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 29/4/2026ங்க. இன்றைக்குள்ள நாள் புதன்கிழமை. சரிங்களா? தினமலர் இனிமேல் தான் சால்வ் பண்ண போகிறோம். இடமிருந்து வலம் 1 முதல் கேள்வி. முக்கிய கட்சிகளின் தேர்தல் அறிக்கைகளில் இப்போதெல்லாம் பிரதான இடம் பெறுபவை. எல்லா கட்சியிலையும் இப்போ எல்லாத்துக்கும் இடம் என்னென்னா இலவசம் தாங்க. இல்லைங்க, ப்ளூரில் சொல்லி பார்ப்போம். இலவசங்கள் தான் வரும். எல்லா கட்சியிலையும் எதை எடுத்தாலும் இலவசங்கள். உழைக்கவே செய்யாதீங்க, எல்லாமே உங்களுக்கு இலவசமாக கிடைக்கும் அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு வந்துட்டுருக்காங்க. இலவசங்கள். இந்த இலவசம் இல்லாமல் போனால் மக்கள் உழைக்க ஆரம்பிப்பாங்க. நோ பப்ளிக் டைலாக்ஸ். ஓகே, ஸோ இலவசங்கள் தான் கட்சிகள் சொல்கிறாங்க. ஓகேங்க. 1 மேலேருந்து கீழே என்ன? ஒரு விமான சர்வீஸ் ஒரு நிறமும் கூட. ஒரு விமான சர்வீஸ் ஒரு நிறம் ஈல ஆரம்பிச்சுக்குங்க. விமான சர்வீஸ்னால் இண்டிகோ விமான சர்வீஸ் இருக்குதுங்க. இண்டிகோவில் வந்து கலர். ஸோ பதில் என்ன? இண்டிகோ. இண்டிகோன்னா விமான சர்வீஸ், இண்டிகோங்க கலர். அதுக்கு தமிழில் நீங்கள் தண்ணீங்கன்னா கரு நீளம்னு சொல்லுவாங்க. சரி, 8 இடமிருந்து வலம் என்ன? கோல ஆரம்பிச்சிருக்கு. கோபத்தை என்பதற்குள் ஒரு பெண்ணின் பெயர். கோபத்தைங்கிறதுல கோதை, கோதைன்னு சொல்லலாம். இந்த கோ வந்துக்கு தை போட்டிங்கன்னா ஒரு பெண்ணுடைய பெயர். சரி, 2 மேலேருந்து கீழே என்ன? தங்கள் டேஷால் நாங்கள் பெரிதும் மகிழ்கின்றோம். வேலை ஆரம்பிச்சுக்கோங்க. தங்கள் வருகையால் நாங்கள் பெரிதும் மகிழ்கிறோம்னு சொல்லலாம். நீங்கள் வந்ததுனால நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். சரிங்க, கை கரெக்டானு செக் பண்ணி பார்ப்போம். 6 இடமிருந்து வலம். பஞ்சிலிருந்து நூல் நூற்க காந்திஜி இதை பயன்படுத்தினார். அப்படின்னா நீங்கள் ராட்டைன்னு சொல்லுவீங்க, கைத்தறின்னு சொல்லுவீங்க. ரெண்டையும் சேர்த்து சொன்னால் கை டிராட்டை. கை டிராட்டையை பயன்படுத்தினார். ராட்டைன்னு சொல்லுவோம், இல்லைன்னா கைத்தறி. இது வந்து சுதேசி இயக்கத்தோட அடையாள சின்னமாக. மேட் இன் இண்டியா. நம்ம நாட்டில் உற்பத்தி செஞ்சது நம்மளே யூஸ் பண்ணுறோம், அந்நிய நாட்டில் பொருள் வாங்கலை அப்படின்னு சொல்கிறோம். அதுக்காக தான் இந்த சிம்பிளை யூஸ் பண்ணார். கை ராட்டை. 3 மேலேருந்து கீழே என்ன? 5 விரல்களில் தனித்து நிற்பது. 5 விரலில் தனியாக நிற்கிறது எந்த விரலுங்க? கே வந்துக்கு டை வந்துக்குங்க, கட்டை விரல். சரிங்க, 7 மேலேருந்து கீழே முதல் எழுத்து ட்ரால் ஆரம்பிச்சு. மைக் என்றால் நடிகர் மோகன் நினைவுக்கு வருவது போல. பசு என்றால் இந்த நடிகரின் பெயர் நினைவுக்கு வரும். ராமராஜன். சரிங்க, 11 இடமிருந்து வலம் என்ன? சிவாஜி கணேசன் அறிமுகமான படம். இந்த இது கேள்வி. சிவாஜி கணேசன் அறிமுகமான படம் என்றால் சீனியர்களுக்கும் வயசானவங்களுக்கும், சிவகார்த்திகேயனின் சமீப படம் ஜூனியர்களுக்கும் நினைவுக்கு வரக்கூடியது. என்ன படம்? பராசக்தி. பராசக்தி. ஓகே, இப்போ முதல்ல சிவாஜி படம் வந்து 1952 வந்துச்சுங்க. சிவகார்த்திகேயன் படம் இந்த வருஷம் 2026 வந்த படம். சரிங்க, 14 இடமிருந்து வலம் என்ன? சித்தி. சித்தியை வந்து என்னன்னு சொல்லுவாங்க? சின்னம்மான்னு சொல்லுவாங்க. வேற சொல்லு. இங்கே வந்து இன்னும் வந்துருக்கனால சிச்சென்னைன்னு சொல்லலாம். சிச்சென்னை அப்படின்னு சொன்னால் சித்தின்னு சொல்கிறோம். சரிங்க, 12 மேலேருந்து கீழே என்ன? சிந்திப்பது. எதையோ திங்க் பண்ணுறாங்க. திங்க் பண்ணுறத வேறு என்னன்னு சொல்லலாம்? யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. யோசிப்பது. சிந்திப்பது அப்படிங்கிறனால யோசிப்பதுன்னு எழுதுவேன். இங்கே தூவா இல்லை யோசித்தலாங்க என்ன செக் பண்ணி பார்ப்போம். யோசிப்பதுன்னு எழுதியிருக்கேன். 19 இடமிருந்து வலம்.
தோளில் அணிவதுண்டு. தோளில் என்னது அணிவோம்? டவல். பட்ஜெட்டில் விழுவதுண்டு. ரெண்டுலேயும் இருக்குது என்னதுங்க? துண்டு. பட்ஜெட்டில் விழுந்தாலும் துண்டு தான், தோளில் வந்தாலும் துண்டு தான். சரிங்க. 17 மேலேருந்து கீழே. வனம். வனம் வேறு என்ன சொல்லுவீங்க? காடு. சரிங்களா? காடுன்னு சொன்னால் வனம். சரி, 17 இடமிருந்து வளம் என்னன்னு செக் பண்ணி பார்க்கலாமா? காலச்சுவடு. இந்த வேர்டு காலச்சுவடு அப்படிங்கிறதுக்குள்ள பணம். கா முதல் எழுத்து வந்துச்சுங்க. சு, காசு. சரிங்க. இந்த சைடு ஒன் சைடாக சால்வ் பண்ணிட்டு வந்துட்டோம். 9 மேலேருந்து கீழே என்னன்னு பார்ப்போம். டேஷ் தலைவாசல் மிதிக்க வேண்டாம். மதியாத தலைவாசல் மிதிக்க வேண்டாம். மதியாதா. யார் நம்மளை மதிக்கலைன்னா அவங்க வாசலே மிதிக்க வேண்டாம், அவங்க வாசலுக்கே போக வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஔவையார் வந்து சொன்னது நீதிநெறி பாடலில் சொன்ன வார்த்தைகள். 9 இடமிருந்து வளம் என்ன? வாணி ஜெயாமை தமிழில் அறிமுகப்படுத்திய திரைப்படம் பாடலின் தொடக்கத்தில் இடம்பெற்ற மலர். வாணி ஜெயாமுக்கு படத்தில் வந்த பாட்டு என்னென்னா, மல்லிகை என் மன்னன் மயங்கும் பொன்னான மலர் அல்லவா அப்படின்னு சொல்லுவாப்புல. அதான் பாட்டு. இது என்ன படம்? ஐ திங்க் 1975 வந்த அபூர்வ ராகங்கள் படம் பேர். 7 ராகங்களுக்குள் எத்தனை ராகங்கள், இதுக்கு ஒரு அவார்டே வாங்கியிருக்காங்க அவங்க. சரிங்க. 5 மேலேருந்து கீழே என்னென்னு பார்க்கலாமா? இல்லைல்ல முடியுதுங்க. நாற்புறமும் இருந்தால் அந்த நிலப்பகுதியை தீவும் வாங்கலாம், ஐலாண்டுன்னு சொல்லுவாங்களாம். 4 பக்கமும் கடல் இருந்தால் அந்த இடத்த வந்து தீவுன்னு சொல்லுவோம், ஐலாண்டு. ஸோ 4 பக்கமும் சுற்றி கடல் இருந்தால் நம்ம இந்தியா வந்து தீபகற்பம்னு சொல்லுவோம். 3 பக்கம் கடல். 5 இடமிருந்து வளம் என்ன? தாமரை போன்ற கன்னங்கள் என்பதை டேஷ் நயங்கள் என்பதுண்டு. தாமரை போன்ற கன்னங்கள் அப்படின்னா தாமரையில் இருக்குது கமலம். ஸோ கமல நயங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கமல நயங்கள் அப்படின்னு சொன்னால் இதை யார் சொல்லுவாங்கன்னா, தாமரை போன்ற கண்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களை யாரெல்லாம் சொல்லுவாங்க அப்படின்னா, லட்சுமி தேவியும் பார்வதி தேவியும் கும்பிட்ற கடவுளை தான் சொல்கிறோம். 4 மேலேருந்து கீழே என்ன? ராவணன். ரணில் விக்ரமசிங்கே என்றதனோடு நினைவுக்கு வரும் தேசம். எந்த தேசம்? இலங்கை. இலங்கையை ஆண்ட மன்னன் ராவணன். ஓகேங்க. 10 மேலேருந்து கீழே என்ன? சாராயம். தமிழில் லிக்கர். லிக்கர் இஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த். எல்லா சேனல்லையும் போடக்கூடியது தான், டிவியில் போட்டிருக்கோம். 13 இடமிருந்து வளம் என்ன? பிச்சை. பிச்சை வந்து யாசகம்னு சொல்லலாம். யா வந்துக்கு கே வந்துடுச்சு, யாசகம் அப்படின்னு சொல்லலாம். 15 இடமிருந்து வளம் என்ன? கம்யூனிஸ்ட் தந்தை. கம்யூனிஸ்டுடைய தந்தை யார்? கார்ல் மார்க்ஸ். கார்ல் மார்க்ஸ் ஜெர்மனை சேர்ந்தவர். சோசியலிசத்துக்குடைய கொள்கையை வகுத்தவர், தத்துவ ஞானி அப்படின்னு சொல்லலாம் இவர். 15 மேலேருந்து கீழே. ராகுல், ராஜீவ், சோனியா, இந்தியா ஆகிய அனைவர்களின் பெயர்களின் பிற்பகுதி. ராகுல் காந்தி, ராஜீவ் காந்தி, சோனியா காந்தி, இந்தியா காந்தி. காலம் வந்துருக்குங்க காந்தி. 20 இடமாக வந்து வளம் என்ன? தீய செயலை செய்வதற்கான திட்டம். ஹிண்ட்டு அதன் பார்ப்போம். 18 மேலேருந்து கீழே. முதல்ல 18 இடமிருந்து வளம் பார்ப்போம். 4 என்ற தொடக்கத்தில் ஒரு சிற்றுண்டி. நான்னு சாப்பிட்ருவீங்க. நான் பன்னீர் பட்டர் மசாலாலாம் சாப்பிட்டவங்க சொல்லுவாங்க நான். 16 மேலேருந்து கீழே என்ன? மன்னார்குடி. ஷார்ட் ஃபார்மாக நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? மன்னார்குடின்னு நம்ம திருவாரூரில் இருக்கிறதுங்க என்னன்னு சொல்லுவாங்க? மண்ணை. மண்ணை அப்படின்னு சொன்னால் மன்னார்குடி அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா?
இங்கே வந்து விவசாயத்துக்கு வந்து வர்த்தக மையம் பெரிய லெவலில் இருக்கிறனால தான் மண்ணைன்னு நம்ம வேர்டு சொல்கிறோம். இது எங்கே இருக்குன்னா பாமணி ஆச்சங்காயில் இருக்கு மன்னார்குடி. சரிங்க. 18 நீ டேஷ் மாய் போக என்று சாபமிட்டார். நீ நாசமாக போக என்று சாபமிட்டார். காலையிலே நல்ல வார்த்தை வாயில் வருதுங்க. ஷுவர். இதுதான் சாபமிட்டிருக்கார். ஓகே. 20 இடமிருந்து வளம் என்ன? தீய செயலை செய்வதற்கான திட்டம்னா பிளான் பண்ணுறது. சதி செயல் அப்படின்னு சொல்ல முடியாது. இங்கே சனைன்னு முடிஞ்சிருக்கு. சதி திட்டமும் சொல்ல முடியாது. ஸோ சதி எழுதிக்குவோம், திட்டம்னு எழுத முடியாது. பிளான் பண்ணுறாங்க செய்வதற்கான திட்டம். சதி ஆலோசனைன்னு சொல்லலாம். சதி ஆலோசனைன்னா செய்வதற்கான பிளான் பண்ணுறாங்க. இந்த வேர்டெல்லாம் இந்த சதி ஆலோசனைங்கிற வேர்டு எங்கெல்லாம் நம்ம பார்த்துருக்கேன் அப்படின்னா, கல்கிட்ட பார்த்திபன் கனகம் இல்லை நான் பொன்னியின் செல்வனில் இந்த ஒரு தலைப்பாகவே இருக்குது. சதி ஆலோசனை அப்படிங்கிற ஒரு தலைப்பு. இதுதான் இன்னைய பதிலுங்க. ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. ரொம்ப பொறுமையாக சால்வ் பண்ணிட்டேன். சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த குமுதத்துக்குள்ள வீடியோ இன்றைக்கி நைட்டு அப்லோட் ஆகுதுங்க. எலெக்ஷனுக்கு அப்புறம் வரக்கூடிய 6 மேல் வரக்கூடிய குமுதம் வீடியோ கம்ப்யூட்டரைஸ்டாக இல்லை, நான் பேசி எடிட் பண்ணது. இன்றைக்கி நைட்டு 12 மணிக்கு அப்லோட் ஆகுங்க. இன்னைக்குள்ள தத்துவம் பெற்றோரை மதிங்கள். நன்றி.